ஜெர்மனியில் புதிய சிறிய சூரிய சக்தி அமைப்புகளுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் எரிசக்தி கூட்டாட்சி அமைச்சர் கேத்தரினா ரீச் இந்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். இதனால் புதிய சூரிய சக்தி அமைப்புகளை கொண்டவர்களுக்கு மின் கட்டமைப்புக்கு அனுப்பும் கூடுதல் மின்சாரத்திற்கான பணம் கிடைக்காமல் போகலாம். இவ்வாறாயினும் இந்த திட்டத்தை இன்னும் சில அரசியல்வாதிகள் ஏற்கவில்லை. தற்போது சூரிய சக்தி அமைப்புகளின் உரிமையாளர்கள் தாங்கள் பயன்படுத்தாத கூடுதல் மின்சாரத்திற்கு ஒரு சிறிய தொகையை பெறுகின்றனர். ஆனால் பலர் தங்களது மின்சாரத்தை விற்பதற்கு பதிலாக தாங்களே பயன்படுத்துவதன் மூலம் ஏற்கனவே அதிக பணத்தை சேமிக்கின்றனர். இந்த ஊக்கத்தொகை இல்லாமல் தங்கள் சொந்த மின்சாரத்தில் பெரும் பகுதியை பயன்படுத்தும் மக்களுக்கு சூரிய சக்தி அமைப்புகள் சிறப்பாக பயனளிக்கும். தங்களுடைய சொந்த ஆற்றலை அதிகமாக பயன்படுத்த மக்கள் பேட்டரிகள், மின்சார கார்கள் அல்லது வெப்ப பம்புகள் ஆகியவற்றை பயன்படுத்த முடியும். இவை சூரிய சக்தியை மின்கட்டமைப்புக்கு அனுப்புவதற்கு பதிலாக அதனை சேமிக்க அல்லது பயன்படுத்த உதவுகின்றன. ஆனால் ஒருவரால் தனது சொந்த ஆற்றலை அதிகம் பயன்படுத்த முடியாவிட்டால் அல்லது பணம் செலுத்தப்படாவிட்டால் சூரிய சக்தி அமைப்புகளின் பயன்பாடு குறையக்கூடும். இந்த மாற்றம் சூரிய சக்தி துறையை பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். கூடுதல் ஆற்றலுக்கு பணம் கிடைக்கவில்லை எனில் குறைவான மக்களை சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவக்கூடும். இது ஜெர்மனியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வளர்ச்சி வேகத்தை குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.